அடகு வைத்த நகை திரும்ப வீட்டுக்கு வரணும். புதிய நகைகள் வாங்கணும். அந்த அடகு வைத்த நகைய திருப்பறதுக்கான மறுபடியும் மீட்கறதுக்கான பணம் நம்மகிட்ட சேரணும் அப்டின்னா, இந்த பதிவு உங்களுக்காக தான். வீட்ல பணம் சேரணும், அடகு வைத்த நகை திரும்ப வரணும், புதிய நகைகள் வாங்கணும் அப்டின்னா, இன்றைய நாள தவற விடாதீங்க. இன்றைய தினம் தேய்பிறை அஷ்டமி. இந்த தேய்பிறை அஷ்டமி ரொம்ப எளிமையா நம்ம வீட்ல இருக்கக்கூடிய அடகு வைத்த நகையோட சீட்டு இருக்கு அப்டின்னா, அந்த ரசீதிய வந்து நீங்க இந்த ஒரு பொருள் மீது வைத்து வேண்டி வணங்குங்க. கண்டிப்பா அடுத்த மாதத்துக்குள்ளேயே அடுத்த அஷ்டமி தேய்பிறை அஷ்டமி வருது பார்த்தீங்களா, அதற்குள்ளேயே அந்த நகைகள மீட்கறதுக்கான பணம் உங்ககிட்ட சேர தொடங்க ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு சிலர் அந்த நகைய மீட்டும் எடுத்திருப்பீங்க. ஸோ ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம். பட் எளிமையான பரிகாரம். வீட்ல இருக்கக்கூடிய அனைவருமே நீங்க செய்யலாம். அதே மாரி இது அனைத்து மதத்தினருமே செய்யலாம். நம்ம இந்த நாள், இந்த நேரம், இந்த கிழமை இது எல்லாமே நம்ம குறிப்பா வந்து கவனிச்சுக்கணும். ஸோ அதற்கேற்ற மாரி தான் நம்முடைய பலன்களும் அதிகமா கிடைக்கும். ஸோ அப்படிப்பட்ட வகையில இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாதத்தில இருக்கக்கூடிய தேய்பிறை அஷ்டமி. ஸோ ஒவ்வொரு நாளுமே புரட்டாசி மாதத்தில ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாள் தான். தேய்பிறை அஷ்டமி அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே கால பைரவர் வழிபாடு ரொம்ப முக்கியமா ஞாபகம் வரும். ஸோ கால பைரவர் வழிபாடு செய்றவங்க, செய்ய முடியாதவங்க இப்படி அனைவரையுமே இந்த ஒரு விஷயத்த நீங்க செய்யலாம். ஸோ இதற்கு வந்து எந்த ஒரு பூஜை, மந்திரம் எதுவுமே தேவை கிடையாது. ஸோ ரொம்ப எளிமையான விஷயம் தான். ஸோ அது எப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் பிரணவ் சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம ஒரு ஆன்மீக தகவல்கள் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இன்றைய தினம் தேய்பிறை அஷ்டமி. இந்த தேய்பிறை அஷ்டமி நேற்று மாலை ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்று மாலையோட முடிவடையுது. நேற்று மாலை 6:50லேருந்து இன்று மாலை 5:55 வரைக்குமே தேய்பிறை அஷ்டமி இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் 6 மணிக்குள்ள இந்த ஒரு விஷயத்த செய்யுங்க. அதற்கப்புறம் அஷ்டமி தேதி முடிவடையுது. அப்படி வந்து 6 மணிக்குள்ள செய்ய முடியல, எனக்கு வந்து நான் வேலைக்கு போயிருக்கேன். ஸோ வந்து அந்த நேரத்தில செய்ய முடியல அப்படின்றவங்க, இரவு தூங்குறதுக்குள்ள இந்த ஒரு விஷயத்த செய்யுங்க. முடிந்த வரைக்கும் அஷ்டமி திதி இருக்கும்போதே செய்யறதுக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பட் முடியாத பட்சத்தில நம்ம இரவுக்குள்ள செய்யலாம். எப்போ செய்தாலுமே இன்றைய தினம் அஷ்டமி தான். அதனால இன்றைய தினம் செய்றது உங்களுக்கு நல்ல பலன கொடுக்க ஆரம்பிக்கும். இதற்கு வந்து எந்தவித பூஜை, மந்திரம் எதுவுமே தேவையில்லன்னு சொல்லியிருக்கேன். அனைத்து மதத்தினருமே செய்யலான்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்ப நம்ம அனைவருமே செய்யக்கூடிய ஒரு எளிமையான விஷயம் தான். அதனால நீங்க வீட்ல பூஜை செய்யல, இல்ல வந்து இந்த நாள்ல வந்து தீட்டு நேரமா இருக்கு, மாதவிடாய் காலமா இருக்கு. ஸோ இந்த மாரி எதுவா இருந்தாலும் சரி நீங்க இத நீங்க செய்யலாம். இதற்கு நமக்கு ஒரு கண்ணாடி பவுல் தேவைப்படும். அப்படி கண்ணாடி பவுல் இல்லன்றவங்க நார்மலா வீட்ல இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு பவுல வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பவுல் ஃபுல்லா கல்லுப்பு நிரப்பிக்கோங்க. கல்லுப்பு நிரப்பும்போது உங்களுடைய வலது கையால அந்த கல்லுப்ப முதல்ல எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 3 கைப்பிடி அளவு கல்லுப்பு போட போறீங்க அப்படின்னா, அந்த கைப்பிடிய எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, எடுத்து அத அந்த பவுல்ல போடுறதுக்கு முன்னாடியே மனதார உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும். அதற்கான பண வரவு என்கிட்ட வரணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு அந்த பவுல்ல ஒரு கைப்பிடியா கல்லுப்பு போட்டுக்கோங்க. மினிமம் ஒரு 3 கைப்பிடி அளவு போட்டா போதுமானது. ஸோ 1 கைப்பிடியிலேருந்து 3 கைப்பிடி அளவு நீங்க கல்லுப்பு உங்களுடைய விருப்பம் தான். ஸோ அத போட்டுட்டு, அதற்கப்புறமா இந்த 3 கைப்பிடி போட்டீங்கன்னா, அந்த 3 கைப்பிடி போடும் பொழுதுமே நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க வந்து மனதார வேண்டிக்கணும். எனக்கு வந்து நல்ல ஒரு பண வரவு வேணும். இந்த கடன் பிரச்சனையிலேருந்து நான் சீக்கிரமா வெளிய வரணும்னு வேண்டிட்டு அந்த பவுல்ல போட்டுக்கோங்க. ஸோ இத செய்யும்பொழுது கிழக்கு முகமா பார்த்து உட்காந்துட்டு தரையிலேயே உட்காந்து நீங்க செய்யலாம். ஸோ இந்த மாரி கல்லுப்பு அதில நிரப்புனதுக்கு அப்புறமா, அதற்கு மேல ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சள், ஒரு சிட்டிகை குங்குமம். இந்த 2 பொருளையுமே நீங்க அதில ஒரு சிட்டிகை போடுங்க. அத போடும் பொழுதுமே உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு வரணும்னு சொல்லி வேண்டிட்டு அதில போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறமா, இப்ப இந்த பவுல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பவுல் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கல்லுப்பு, மஞ்சள், குங்குமம் இதற்கு மேல பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த அடகு வைத்த ரசீது இருக்கு பார்த்தீங்களா, அத வைத்து நீங்க மனதார வேண்டிக்கோங்க. இன்றைய தினம் அஷ்டமி அப்படின்றதுன்னு தேய்பிறை அஷ்டமின்னு சொல்லியிருக்கேன். தேய்பிறை அஷ்டமி அப்படின்றது நம்முடைய கஷ்டங்கள், கடன்கள், பிரச்சனைகள் இது எல்லாமே தீர்க்கறதுக்கான ஒரு நாள். இந்த நாள்ல நீங்க இப்படி மனதார வேண்டி வணங்கும் பொழுது, கண்டிப்பா அந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர ஆரம்பிக்கும். இப்போ அடகு வைத்த நகை மட்டும் இல்ல, வேற ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்தாலுமே அது உங்களுக்கு கண்டிப்பா சரி பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த அடகு வைத்த நகை சீட்டு இருக்கு பார்த்தீங்களா, ரசீதி அத அது மேல வச்சுட்டு ஒரு 2லேருந்து 5 நிமிடம் மனதார வேண்டிக்கோங்க. இந்த நகைய நான் திரும்ப எடுக்கணும். அதற்கான பண வரவு என்கிட்ட வரணும். ஸோ ஏதாச்சும் ஒரு வகையில உங்களுக்கு அந்த வருமானத்தின் மூலமா இந்த பணத்த உங்ககிட்ட சேர்த்துரும் இந்த அஷ்டமி திதி அப்படின்றது. ஸோ பொதுவாவே வந்து தேய்பிறை அஷ்டமின்றது நான் சொன்ன மாரி கால பைரவருக்கு உகந்தது. ஸோ அப்படி நீங்க வீட்ல வழிபாடு செய்யும் பட்சத்தில, நீங்க ஸ்வர்ண ஆகாஷன பைரவர் வீட்ல இருந்தா, அந்த பைரவர் படத்துக்கு முன்னாடி இத வைத்து நீங்க வணங்கலாம். அப்படி இல்லன்னா நார்மலா ஒரே ஒரு சின்ன மண்ணகல் விளக்கு ஏத்தி, அந்த விளக்கையே நீங்க ஸ்வர்ண ஆகாஷன பைரவரா பாவிச்சு இந்த விஷயத்த நீங்க செய்யலாம். மற்றபடி இதற்கு பூஜை, மந்திரம் எதுவுமே தேவையில்ல. இது வந்து நீங்க விளக்கேற்றி வழிபாடு செய்றவங்க இந்த மாரி செய்யலாம். அப்படி இல்லன்ற பட்சத்தில நார்மலா இத அனைத்து மதத்தினருமே செய்யலான்னு சொல்லியிருக்கேன். ஸோ எந்தவித பூஜை, மந்திரம் எதுவுமே செய்யாம ஜஸ்ட் கிழக்கு முகமா பார்த்து இந்த ஒரு விஷயத்த நீங்க செய்யுங்க. இன்கேஸ் வந்து நம்ம
தீட்டு நேரம் மாதவிடாய் காலமா இருக்கு. பூஜை செய்ய முடியலன்றவங்க கூட இந்த விஷயத்த நீங்க செய்யலாம். ஸோ விளக்கேற்றாம பூஜை செய்யாமலும் இத நீங்க செய்யலாம். உங்களால முடியும், வாய்ப்பு இருக்குன்னா விளக்கேற்றுவவங்களும் இந்த விஷயத்த நீங்க விளக்கேற்றதுக்கு அப்புறமா செய்யுங்க. அப்படி நான் சொன்ன மாரி விளக்கேற்ற முடியல, மற்ற காரணங்களால நம்மளால பூஜை செய்ய முடியலனாலுமே நீங்க பரவால்ல. ஜஸ்ட் இத செய்து பாருங்க. ஏன்னா இதற்கு பூஜை மந்திரம் எதுவுமே இல்லாத காரணத்தினால, ஜஸ்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். இந்த நாள் அப்படின்றது ரொம்ப முக்கியம். தேய்பிறை அஷ்டமின்றதுனால இந்த நாள்ல நீங்க இத செய்யும்பொழுது உங்களுக்கு இன்னும் ரெட்டிப்பான பலன குடுக்கும். ஒரு 5லேருந்து 10 நிமிடம் அந்த ரசீதி அப்படியே அதிலேயே இருக்கட்டும். அதற்கப்புறமா அந்த ரசீதி எடுத்து நீங்க எப்பொழுதும் போல வழக்கமா எந்த இடத்துல வைப்பீங்களோ அந்த இடத்துல வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில இப்ப இன்றைய தினம் அஷ்டமி திதின்றதுனால இன்று அப்படியே இருக்கட்டும். அடுத்த நாள் காலையில அந்த கல்லுப்ப ஒரு தண்ணீர் வச்சிருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில, மக்குல அதில தண்ணீர் நிரப்பிக்கோங்க. அதில இந்த கல்லுப்ப கொட்டிட்டு அத அப்படியே கால்படாத இடத்துல, இல்ல மண்பாங்கான இடத்துல, இல்ல செடிகளுக்கு அடியில ஊத்திடுங்க. ஸோ இந்த மாரி இட வசதிகள் இல்லங்க. நான் அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கேன்றவங்க வீட்டோட கிச்சன் சிங்க்ல ஊத்திக்கலாம். தவறு கிடையாது. பட் கழிவறை, குளியலறை இந்த மாரி இடத்துல ஊத்தக்கூடாது. கிச்சன் சிங்க்ல ஊத்தலாம். தவறு கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்க செய்யும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய அடகு வைத்த நகை திரும்ப உங்ககிட்டயே சேர ஆரம்பிக்கும். ஸோ இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், இப்போ உங்ககிட்ட நெறைய நகைகள் சேர ஆரம்பிக்கணும் அப்படின்னாலும், வீட்ல இப்ப ஏதாச்சும் ஒரு குண்டுமணி அளவு தங்கம் இருக்கு. நம்ம ஒரு பொட்டு தங்கம் இருந்தாலும் ஓகே. அந்த நகைகள நீங்க இந்த நான் சொன்ன மாரி கல்லுப்பு, மஞ்சள் ஒரு சிட்டிகை, குங்குமம் ஒரு சிட்டிகை போட்டு, அதற்கு மேல இப்போ ஒரு மோதிரமோ, இல்ல ஒரு கம்மலோ, இல்ல மூக்குத்தியோ எந்த ஒரு நகை இருந்தாலும் சரி, அத வாஷ் பண்ணிட்டு, அத இந்த கல்லுப்பு, மஞ்சள், குங்குமம் மேல வைத்துட்டு நீங்க வேண்டிக்கலாம். எனக்கு நெறைய நகைகள் சேர ஆரம்பிக்கணும். ஒரு எதிர்கால ஒரு சேஃப்டிக்காக நான் இந்த மாரி நகைகள் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த மாரி நீங்க நகையும் வைத்தும் நீங்க வேண்டி வணங்கலாம். அதுக்கப்புறமா அத வச்சு வேண்டி வணங்குனதுக்கப்புறம் அந்த நகைய நீங்க எப்பவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி நகைய வைத்து வேண்டி வணங்கும் பொழுதும் கண்டிப்பா உங்ககிட்ட பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும். நகைகளும் சேர தொடங்க ஆரம்பிக்கும். சேம் இதே தான். இப்போ உங்களுக்கு பணம் நெறைய சேர ஆரம்பிக்கணும் அப்படின்றவங்க, அதற்கு மேல ஒரு ரூ. 100 இல்ல ரூ. 10 உங்ககிட்ட என்ன நோட் இருக்கோ அந்த காயின அது மேல வச்சு நீங்க வேண்டி வணங்கலாம். ஸோ இந்த மாரி நீங்க செய்யும்பொழுது உங்களுக்கு என்ன வச்சு வேண்டி வணங்குறீங்களோ, அந்த விஷயம் கண்டிப்பா நடக்க ஆரம்பிக்கும். இப்ப இன்னும் ஒரு சிலர் கேட்கலாம், இது எல்லாமே ஒண்ணா வச்சு வேண்டி வணங்கலாமான்னா, கண்டிப்பா செய்யலாம். ஒரு சின்ன குண்டுமணி அளவு தங்கம், கொஞ்சம் ரூபாய் நோட்டுகள், இல்ல நாணயங்கள், அதே மாதிரி அடகு வைத்த நகை சீட்டு இருக்குன்னா, அத வைத்து இந்த மாரி எல்லாத்தையுமே வச்சு நீங்க வேண்டி வணங்கலாம். ஸோ வெறும் நகை சீட்ட மட்டும் வச்சும் நீங்க வேண்டி வணங்கலாம். ஸோ உங்களுடைய விருப்பம் தான். இப்ப நெறைய பேர் நம்ம பேங்க்ல கடன் இருக்கும், வீட்டோட கடன் இருக்கும், நகைக்கான கடன் இருக்கும். இது எல்லாமே ஆன்லைன்ல நம்ம ஆப்ல யூஸ் பண்ணிட்டுருப்போம். ஸோ அப்படி இருக்கவங்க நகை சீட்டு இல்லங்க, நான் இந்த நகைய திரும்ப மீட்டெடுக்கணும். அப்படி அதற்கான பண வரவு வேணும் அப்படின்றவங்க, நான் சொன்ன மாதிரி நீங்க பணம் வைத்து உங்களுக்கு என்ன வேண்டுதல சொல்றீங்களோ, அது நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால உங்களுடைய விருப்பம் தான். எது வேணா நீங்க வச்சு வேண்டி வணங்கலாம். இல்ல எதுவுமே வைக்காம ஜஸ்ட் கல்லுப்புல மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு, அதில ஒரே ரூ. 1 நாணயம் வைத்து கூட நீங்க வேண்டி வணங்கலாம். எனக்கு பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கணும். அந்த பணத்தின் மூலமா என்னுடைய நகைகள திரும்ப மீட்டெடுக்கணும். இந்த மாரி நீங்க வேண்டுனாலே போதுமானது. ஏன்னா எல்லார்கிட்டயுமே எல்லாமே இருக்காது. ஸோ ஒரு சிலர்கிட்ட ஒரு குண்டுமணி அளவு கூட தங்கம் இல்லாம எல்லாமே நம்ம செட்டு கடையிலயோ, இல்ல பேங்க்லயோ வச்சிருப்போம். ஸோ அப்படிப்பட்டவங்களும் நீங்க இந்த மாரி நாணயங்கள வச்சு வேண்டி வணங்கும் பொழுது, கண்டிப்பா அந்த நகைகள் எல்லாமே திரும்ப மீட்டெடுப்பீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் தேய்பிறை அஷ்டமி. இந்த அஷ்டமி திதியில நீங்க இந்த மாரி வேண்டி வணங்கும் பொழுது, சீக்கிரமாவே உங்களுக்கு அந்த வேண்டுதல் பலிக்க தொடங்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் இந்த மாரி நீங்க வேண்டிக்கோங்க இன்றைய தினம் சொல்லியிருக்கேன். ஸோ 6 மணிக்குள்ள செய்யுங்க. முடியாத பட்சத்தில இரவுக்குள்ள செய்து முடிங்க. அதே மாரி ஆல்ரெடி அஷ்டமி திதியில 4 மிளகு வைத்து நம்ம செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் ஆல்ரெடி பதிவில போட்டிருக்கேன். அதையும் வீடியோட எண்ட்ல உங்களுக்கு குடுக்குறேன். டைம் இருக்கு செக் பண்ணி பார்க்கணுன்றவங்க அதையும் நீங்க கண்டிப்பா செய்து பாருங்க. ஏன்னா நல்ல பலன் குடுக்கும். அதே மாரி இப்போ இந்த கல்லுப்பு வைத்து நம்ம செய்யக்கூடிய இந்த தாந்திரீக பரிகாரம் அப்படின்றது, இன்றைய தினம் மட்டும் தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டா, உங்களால முடிஞ்சிச்சுன்னா நீங்க வாரம், வாரம் வெள்ளிக்கிழமைகள்ல செய்யலாம். செவ்வாய்க்கிழமைகள்ல செய்யலாம். இல்ல மாதத்துல ஒரு நாளாச்சும் செய்யலாம். இந்த மாரி வளர்பிறை அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி இந்த மாரி நாட்கள்ல செய்யலாம். நம்ம தினம்தோறும் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஸோ அதனால இந்த மாரியான குறிப்பிட்டு இருக்கக்கூடிய நாட்கள்ல செய்யும் பொழுது, அதற்கு ரெட்டிப்பான பலன் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நெறைய எளிமையான விஷயங்கள் நம்ம எளிமையா பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்லேருந்தே நமக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அத நம்ம சரியான முறையில பயன்படுத்தணும். ஸோ அந்த வகையில இன்றைய தினம் நான் சொல்லிக்கக்கூடிய கல்லுப்பு வைத்து பயன்படுத்தக்கூடிய அனைத்து விஷயமே உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருக்கு. இந்த பதிவுல ஏதாச்சும் சந்தேகம் இருக்குன்னா, கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காம பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போடுற ஆன்மீக தகவல்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.